சாமி, துலாம் ராசி வணங்க வேண்டிய முருகன், சொல்ல வேண்டிய திருப்புகள் சொல்லுங்க சாமி. துளாராசிக்காரர்கள் எப்பொழுதும் தராசு போல செயல்பட வேண்டும். தாயாருக்கும் மகனுக்கும் அந்த மாதிரியான பிரச்சனை, சகோதரத்துக்குள்ள பிரச்சனை, இந்த மாதிரி குடும்பத்துல எதுவும் பிரச்சனை அப்படின்னா, இப்ப பணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அவர் எந்த முருகனை பிடிக்கும்? நான் கடன்லயே தத்தளிக்கிறேன் முருகா அப்படின்னா, கடன் என்னும் கடலிலிருந்து உங்களை பொருளாதாரத்தை பெறுவதற்கு நீங்க போய் வணங்க வேண்டியது கருணை கடல் கந்தன். குறுக்கு வழியில நான் போய் இறைவனை வணங்கிடுறேன் அப்படிங்கிற பக்தனுக்கு முருகன் அருள் செய்வானா அப்படின்னா, அங்க காத்திருக்கும் பக்தனுக்குத்தான் முருகன் அருள் செய்வான். உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு எந்த முருகனை வழிபடும்? உடல் சார்ந்த பிரச்சனைக்கு சாமி, உங்க பழனிக்கு கீழே இருக்கக்கூடிய சுகமே சொல்ல சாமி. சுகமே சொல்க சாமி. சாமி, துலாம் ராசி வணங்க வேண்டிய முருகன், சொல்ல வேண்டிய திருப்புகள் சொல்லுங்க சாமி. ரொம்ப அருமையான ஒரு ராசி மண்டலம் துலாம். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னோர்கள் நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, தராசு, நீதி. முருகன் நீதி கேட்டு போன இடம் அப்படிங்கிறது பழனி. துலா ராசிக்காரங்க முதல்ல வழங்க வேண்டியது பழனியை தான். நீங்க வந்து அவர் நீதி கேட்டு அப்பா அம்மா கிட்ட கோச்சிக்கிட்டு ஒருத்தன் போய் நிக்கிறார் அப்படின்னா அது எங்க அப்படின்னா பழனியில தான். துளாராசிக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? தராசு கொடுத்துருக்காங்க. தராசு வந்து 2 பேர் கையில தான். ஒன்று மளிகை கடையில, இன்னொன்று நீதி தேவதை கையில. கோர்ட்லாம் பார்த்துருப்போம், கருப்பு துணி கட்டிக்கிட்டு நீதி தேவதை தராசு பிடிச்சிருக்கிறது. துளாராசிக்காரர்கள் எப்பொழுதும் தராசு போல செயல்பட வேண்டும். அவங்க வந்து தனக்கு வேண்டப்பட்டவன் என்பதற்காக விட்டு கொடுத்தோ, தனக்கு வேண்டப்படாதவர்கள் என்பதற்காக அவர்களை வந்து குறை சொல்றது. அது இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய மோசமான வியாதி என்னன்னா, தனக்கு வேண்டப்படுறவங்கிறதுனால அவங்க செய்யற தவறுகள் எல்லாம் ஏத்துக்கிறது. கர்ணன் மிகப்பெரிய ஒரு கொடையாளியா இருந்தா கூட தனக்கு வேண்டப்பட்டவருங்கிறதுக்காக துரியோதனன் பண்ண தப்ப பூரா ஏத்துக்கிட்டான் பாருங்க. அக்செப்ட் பண்ணிட்டான் பாருங்க. அது ரொம்ப தப்பு. கிருஷ்ணர் வந்து கடைசியில் அதான் கேட்கிறாரு. தேர் சக்கரத்தை தூக்க முடியாம கர்ணன் வந்து நெஞ்செல்லாம் அம்போட உட்கார்ந்துருக்கும் போது கிருஷ்ணர் வர்றார். அப்போ கிருஷ்ணர்கிட்ட கர்ணன் சில விஷயங்கள்லாம் கேட்கிறான். நான் தான் இவ்வளவு கொடைகள் கொடுத்துருக்கேனே, இவ்வளவு நல்லது பண்ணியிருக்கேனே, என்னையே நீங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது கிருஷ்ணன் அழகா பதில் சொல்றாரு. உன் கண்ணு முன்னாடி தானே திரௌபதி அவன் சேலையை பிடிச்சலுக்கு சொன்ன, நீ என்ன பண்ணிருக்கணும்? அந்த இடத்துல வெளியில வந்திருக்கணும்ல, நண்பனுங்கிறக்கா நீ எல்லாத்தையும் தாங்கிட்டு இருந்தல. அபிமன்யுவை பின்னாடி இருந்து அடி அப்படின்னு அவன் சொல்லும்போது, இவ்வளவு பெரிய வீரன் நானு, ஒரு 16 வயசு பையனை போய் பின்னாடி போய் அடிக்க சொல்றேன், உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு நீ அவனை கேட்டிருக்கணும்ல. அவன் சொன்னான்றதுக்காக அபிமன்யுவை போய் பின்னாடி இருந்து தாக்குனது எவ்வளவு பெரிய குற்றம், நீ எவ்வளவு பெரிய வீரன், அப்ப நீங்க என்ன வீரன் ஆயிட்ட, என்ன கொடையாளி ஆயிட்ட அப்படின்னு. கர்ணனுக்கே அந்த நிலைமை அப்படின்னா நமக்கு நினைச்சு பாருங்க. கர்ணன் வந்து நிறைய தான தர்மங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்கான். அவ்வளவு தான தர்மங்கள் செய்த கர்ணனை கொல்றதுக்கு கிருஷ்ணர் சில காரணங்கள் அங்க சொல்றார். இதெல்லாம் வந்து கேட்கும்போது நமக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கும். நீ எப்படி வந்து நல்லவர்கள் எல்லாத்தையும் பழிச்ச? பீஷ்மர் வந்து உன்கிட்ட சொன்னார்ல, பீஷ்மர் வந்து சொல்றார், பர்பா நாங்க யார் சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான், நீ தான் அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, நீ போய் துரியோதனுக்கு சொல்லு, நீ சொன்னா மட்டும்தான் கர்ணன் இவன் துரியோதனை கேட்பான் அப்படின்னு சொல்லும் பொழுது கர்ணன் அதை செய்யல. நீங்க உற்ற நண்பனாக இருந்தா உங்க நண்பன் தப்பு பண்ணும்போது சொல்லணும். உங்களுக்கு வேண்டப்பட்டவன்றதுக்காக நீங்க எல்லாத்தையும் ஏத்துக்க கூடாது. வேண்டப்படாதவங்க அப்படிங்கறதுக்காக அவங்க செய்யற நல்லதெல்லாம் குற்றமாயிடாது. இது வந்து துலாம் வந்து எப்பொழுதும் தராசு போல இருக்க வேண்டும். துலா ராசிக்காரங்களுக்கு குடும்ப ரீதியான ஏதேனும் பிரச்சனை, அப்பா அம்மாவுக்குள்ள பிரச்சனை வருது, தந்தையார் மகனுக்குள்ள பிரச்சனை, தந்தையாருக்கும் மகளுக்கும் உள்ள பிரச்சனை, தாயாருக்கும் மகனுக்கும் அந்த மாதிரியான பிரச்சனை, சகோதரத்துக்குள்ள பிரச்சனை, இந்த மாதிரி குடும்பத்துல எதுவும் பிரச்சனை அப்படின்னா நேரா கிளம்பி பழனிக்கு போயிடுங்க. ஏங்க அவரே கோச்சிட்டு வந்து அங்க நின்னாரு, நம்ம போனா என்னங்க செய்வாரு அப்படின்னா அது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் கோச்சிக்கிட்டு வந்து நிக்கல, இனி யாரும் இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்காக ஒரு பழனியில வந்து தண்டாயுதபாணியாக எல்லாத்தையும் இழந்து அங்க நிக்கிறார். அப்பதான் பார்வதியை வந்து அவங்க அப்பா செய்த திருவிளையாடல்கள் எல்லாம் எடுத்து சொல்றாங்க, நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அதுல நம்ம ஔவையார் அங்க போய் ஒரு பாடுறதாக ஒரு பாட்டு ஒன்று இருக்கும். தமிழ்ல எத்தனை வருஷம் ஆனாலும் தமிழுக்கு கண்ணதாசன் செய்த மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் அதுதான். ஔவையார் போய் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்க ஸ்டைல்ல போய் பாடியிருப்பாங்க. ஆனா இவர் ஒரு பாட்டு போட்டார் பாருங்க, அதுக்கு ஏறுமையிலேறு ஈசனிடம் நாடு கூட்டி செல்வேன் ஏற்றுக்கொள்வார் என்னுடன் ஓடிவாணி, ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானி,
மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனானி. இதெல்லாம் வந்து வேற யாரும் கடவுளை போய் இப்படிலாம் கேட்க முடியாது. அரியணா என்ன சின்ன பையனா நீயே அப்படின்னு, முருகன் கடவுள். ஆனா ஔவையார் போய் அந்த இடத்துல கேட்குறாங்க பாரு, அவ அறியாத சிறுவனா நீ அப்படின்னு. ஸோ இதை வந்து கண்ணதாசன் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். துளாராசிக்காரங்க குடும்ப ரீதியாக ஏதேனும் பிரச்சனை இருந்தால், நீங்க மண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலோ அல்லது உங்களுக்குள்ள பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலோ, பாகம் பிரியாமல் இருப்பது, இதுதான் இதுல நிறைய வரும். துளாராசிக்காரங்களுக்கு இந்த பங்கு பிரிச்சுக்க மாட்டாங்க. அப்பா இறந்து போயிருப்பாரு, இல்லை அப்பா இருக்கும்போதே சொத்தை பிரித்து கொடுக்க மாட்டேங்கிறார், இல்லை அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் எங்கள் தாத்தா சொத்தையும் எங்கள் அப்பா பேருக்கு மாறலைங்க, அது எப்போ என் பேருக்கு எங்கள் அப்பா பேருக்கு மாறி அது என் பேருக்கு மாறி பிரித்து எனக்கே இப்போ 40-45 வயசு ஆகி போச்சு, நான் என்ன என் பையனுக்கு எப்போ கொடுத்துட்டு போகிறது, அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்தால் நீங்கள் வந்து பழனிக்கு போய் முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. இவர்கள் சொல்ல வேண்டிய திருப்புகள் சாமி, இவங்க சொல்ல வேண்டிய திருப்புகள், பழனிக்கு நிறைய திருப்புகள் இருந்தாலும், அவனிதனிலே பிறந்து மதலை எனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞனாய் அருமலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து 16. அப்படியே முருகன் எப்படியெல்லாம் வளர்ந்து வர்றார் அப்படிங்கிற ஒரு அருமையான பாட்டு. எனக்கு மிகவும் பிடித்த திருப்புகள். இந்த திருப்புகளை ஒரு 48 நாட்கள் தொடர்ந்து பாராயணம் செய்து வந்தால் இவங்களுக்கு இந்த உறவுகள் ரீதியான பிரச்சனை, உறவுகளால் ஏற்படக்கூடிய மன சங்கடங்கள் எல்லாம் தீர்ந்து போகும். நிச்சயமா சாமி. நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் 3 விதமா சொல்லிட்டு இருக்கோம் சாமி. முதல்ல பார்த்தோம்னா அவங்க உறவுகளுக்கு வரும் பிரச்சனைகள், அடுத்து பணம் சார்ந்த பிரச்சனைகள், அடுத்து உடல் சார்ந்த பிரச்சனைகள் பிரிச்சுட்டு வரோம். இப்ப பணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அவர் எந்த முருகனை பிடிக்கும்? இவங்களுக்கு வந்து பண வரவுக்கு வந்து இவங்க வணங்க வேண்டிய முருகன், பொருளாதாரத்துக்கு திருச்செந்தூர் முருகன். திருச்செந்தூர் எல்லாருக்கும் தெரிஞ்ச கோவில். கோயிலை பற்றி நம்ம ஒன்றும் பெருசாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே பல பேர்த்துக்கு பரிச்சயம், நிறைய பேர் அதை பற்றி நிறைய பேசியிருக்காங்க. ஆனால் திருச்செந்தூர் துளாராசிக்காரர்களுக்கு பண வரவுக்கு உண்டான கோவில். உங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக பிரச்சனை, வேலையில் பிரச்சனைகள், வேலை உயர்வு, நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியல, பொருளாதாரம் உயர்வு கிடைக்கல, கடன்லேயே இருக்கோம், நான் கடன்லேயே தத்தளிக்கிறேன் முருகா அப்படின்னா, அந்த கடல்ல இருந்து உங்களை, கடன் என்னும் கடலிலிருந்து உங்களை கை கொடுத்து தூக்குவதற்கு முருகன் தயாராக இருக்கிறார். அப்படி வேலை நீட்டினார்னா போதும், அப்படி பிடிச்சிட்டு நீங்கள் அந்த கடன்கிற கடல்ல இருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம். அந்த கருணை கடலை, அந்த கந்தனை நீங்கள் போய் மனமாற வேண்டிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த துன்பமெனும் கடல்ல இருந்தெல்லாம் வெளியில் வந்துடலாம். நிச்சயமா. ஒரு மனிதனுக்கு வந்து பொருளாதாரம் அப்படிங்கிறது வள்ளுவரே சொல்லிட்டு போயிருக்கிறார், அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளாருக்கு இவ்வுலகம் இல்லை. எல்லாமே பொருளை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த உலகத்துல பொருளை நோக்கி ஓடாத ஜீவன்கள் மிக மிக குறைவு தான். நாம் வாழ்வதற்கு இந்த உலகத்தில் நிச்சயம் பொருளாதாரம் தேவை. அதை சரியான முறையில் நாம் அடைய வேண்டும். நமக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அது கிடைக்க வேண்டும். எனக்கு வந்து 100 ரூபா கிடைக்கணும், 30 ரூபா தான் கிடைக்குது அப்படின்னா அது வந்து இயற்கை எனக்கு அங்கே கொடுக்கல. அப்போ ஏதோ ஒரு விஷயம் எனக்கு அங்கே தடுக்கிறது. அது என் முன்னோர்கள் செய்த தவறுகளோ அல்லது நான் செய்த கர்மாவோ பாவமோ ஏதோ ஒன்று அங்கே தடுத்துக்கிட்டு இருக்கு. நான் வந்து சரியான உயரத்தை இன்னும் அடையவில்லை. நான் போக வேண்டிய தூரம் இன்னும் நெடுந்தொலைவில் இருக்கிறது. நான் அந்த கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்திருக்கேன். இந்த 10 வருஷத்துல நான் வேற லெவலில் ஒரு உயரத்தை அடைஞ்சிருக்கணும். ஆனால் இன்னும் நான் இன்னும் அங்கேயே இருக்கேன். நானும் உழைச்சிக்கிட்டே இருக்கேன் சார், 40 வருஷம் 50 வருஷமா உழைச்சிக்கிட்டே இருக்கேன், ஒன்றுமே இல்லை. வருஷம் பூரா வேலைக்கு போகிறேன். இப்போ தீபாவளிக்கு என்ன கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்குது. குழந்தைங்களுக்கு நிம்மதியாக ஒரு துணி எடுக்க முடியல, ஒரு வீட்டில் ஒரு ஸ்வீட் வாங்க முடியல, மனைவிக்கு ஒரு நகை வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னு. அதாவது பண்ண முடியாததை ஆண்கள் வந்து வெளிப்படையாக ஒத்துக்கிறது இல்லை. ஆனால் மனசுக்குள்ள ரொம்ப வருத்தப்படுவாங்க. பண்றதுக்கான முயற்சிகளை பண்ணுவாங்க சார், முயற்சி பண்ணுவாங்க. அது முடியறது இயற்கையோட கையில இருக்கு. இப்போ எல்லா ஆண்மகனுக்குமே தன் மனைவியை மகாராணியாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஆசை அவங்களுக்குள்ள இருக்கும். அதை வந்து அவங்களால இயல்னா அவங்களால வெளியில அதை சொல்ல முடியாது. நான் உன்னை அப்படி வச்சுக்கணும்னு நினைக்கிறேம்மா, இப்படி வச்சுக்கணும்னு நினைக்கிறேம்மா, ஆனால் என்னால் முடியல அப்படின்னு அவங்களால சொல்ல முடியாது. ஆனால் இந்த நகைக்கடை ஆடு ஓடும்போது ஆண்களோட முகத்தை பாருங்க டிவியில். நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் இந்த நகைக்கடை விளம்பரம் ஓடும்போது உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆணோட முகத்தை பாருங்க. ஒரு நிமிடம் சுருங்கி விரியறத நீங்கள் பார்க்கலாம். பெண்கள் அதை ஆர்வமாக பார்க்கறதுங்கிறது வேற. பெண்களுக்கு நகை மீது எப்பொழுதும் ஒரு விருப்பம் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை என் மனைவிக்கு என்னால் செய்ய முடியலையே அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நிறைய ஆண்கள் துலாம் ராசியில் இருக்கிறார். அவங்க வந்து செய்ய தெரியாமல் இல்லை, அவருடைய பொருளாதாரம் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. அப்ப அந்த பொருளாதாரத்தை பெறுவதற்கு நீங்க போய் வணங்க வேண்டியது கருணை கடல் கந்தன் திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய எம்பெருமான் முருகனை தான் நீங்க போய் வணங்கணும். திருச்செந்தூர் கோயிலை பத்தி பேசினா எவ்வளவு நேரம் வேணா பேசிக்கிட்டு இருக்கலாம்.
முறையான வழிபாடு அப்படின்னா நேராக போய் திருச்செந்தூர் கடலில் ஒரு மண் சிவலிங்கம் பிடிங்க. அந்த மண் சிவலிங்கத்துக்கு எல்லா அபிஷேகம் செய்யுங்க. நீங்கள் சிவன் கோயில் அபிஷேகம் பார்த்துருப்பீங்க. பால், தேன், தயிர், நெய், இந்த மாதிரி வில்வப்பொடி, திருமஞ்சனம் இதெல்லாம் போட்டு அபிஷேகம் பண்ணுவாங்க. இல்லை யூடியூப்ல இருக்கு எந்த மாதிரிலாம் அபிஷேகம் பண்ணுறது அப்படின்னு தெளிவாக பார்த்துட்டு ஒரு மண் சிவலிங்கம் பிடிச்சு அந்த மண் சிவலிங்கத்துக்கு எல்லா அபிஷேகமும் சரியாக செய்து சிவபெருமானாக பாவித்து அங்கே நல்லா மண்டிட்டு அவரை வணங்கிட்டு கற்பூரம் தீபாவளெல்லாம் காமிச்சிட்டு அந்த மண் சிவலிங்கத்தை எடுத்து அப்படியே கடலில் கரைச்சிட்டு நேராக போய் நாளி கிணத்துல போய் குளிச்சிருங்க. மண் சிவலிங்கம் பிடிப்பதற்கு முன்பாகவே போய் கடலில் நீங்கள் குளிச்சிடணும். அதன் பின்பு தான் மண் சிவலிங்கம் பிடிக்கிறீங்க. அதன் பிறகு நேராக வந்து நாளி கிணத்துல வந்து குளிக்கிறீங்க. அதன் பிறகு வந்து முருகப்பெருமானை தரிசிக்க வேண்டும். நல்லபடியாக தரிசிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே வெளியில் வந்து ஒரு 10 பேர்த்துக்கு சாப்பாடு, தண்ணி பாட்டில் அந்த மாதிரி வாங்கி கொடுங்க. இந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்றதுக்கு முண்டி அடிச்சுக்கிட்டு போகாதீங்க. அடுத்தவர்களுடைய வழியை பறித்து நீங்கள் போய் சாமி கும்பிடாதீங்க. என்கிட்ட பணம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒரு கோயிலில் போய் என்னோட அதிகாரத்தை எடுத்துக்கொள்வது மிகவும் தவறானது. முருகன் அதை விரும்ப மாட்டான். என்ன சாமி, இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்க, உங்களை பார்க்கறக்கா ஒருத்தர் 5 மணி நேரமா வெயிட் பண்ணுறார். திடீர்னு ஒருத்தர் குறுக்க வந்து சாமி வணக்கம் அப்படிங்கிறார். நீங்கள் அவரை தவிர்க்க முடியலன்னா கூட வணக்கன்றதோட நிறுத்திடுவீங்க. ஆனால் உங்களுக்காக ஒருத்தர் 5 மணி நேரம் காத்திருந்தான் இல்லையா, அவனுக்கிட்ட என்ன நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்போம். காரணம் என்னன்னா அவன் உண்மையான பக்தியோட அங்கே காத்திருக்கான். நீங்க இவ்வளவு நேரம் காத்திருந்து போற பக்தனுக்கு முருகன் அருள் செய்வானா? குறுக்கு வழியில நான் போய் இறைவனை வணங்கிடுறேன் அப்படிங்கிற பக்தனுக்கு முருகன் அருள் செய்வானா அப்படின்னா அங்க காத்திருக்கும் பக்தனுக்குத்தான் முருகன் அருள் செய்வான். இது வந்து உலக நியதி. கொஞ்சம் காத்திருங்க. ஏன்னா இறைவன் வந்து ரெடிமேடெல்லாம் கிடையாது. அவர் ஒன்றும் இன்ஸ்டன்ட் தோசையெல்லாம் கிடையாது. அவர் வந்து உங்களுக்கு எந்த நேரத்தில் அருள் செய்ய வேண்டுமோ அந்த நேரத்தில் அருள் செய்வார். நம்ம விஐபி, இந்த ஏவிஐபி, விவிஐபி இதெல்லாம் வந்து நமக்கு நாமே செய்து கொள்ளக்கூடிய மாயை. அவன் முன்னாடி அனைவருமே ஒன்றுதான். அவன் முன்னாடி எல்லாருமே சமம். அவன் முன்னாடி நீங்க வந்து அவன் நினைச்சான்னா நீங்க அடுத்த நிமிஷம் பிச்சை தான். அவன் நினைச்சானா அடுத்த நிமிஷம் நீங்க கோடீஸ்வரன் தான். ஸோ முருகன் டென்ஷன் ஆகாத அளவுக்கு போய் சாமி கும்பிட்டுவாங்க திருச்செந்தூர்ல. இது திருச்செந்தூருக்கு மட்டுமில்ல, எல்லா கோயிலையுமே சரி. இறைவனே டென்ஷன் ஆகாத அளவுக்கு போய் சாமி கும்பிடுங்க. உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். நிச்சயமா சாமி. இவர்கள் சொல்ல வேண்டிய திருப்புகள் தண்டையணி வெண்டையும் கிங்கினி சதங்கையும் அப்படிங்கிற இந்த திருப்புகளை இவர்கள் தொடர்ந்து பாராயணம் செய்ய வேண்டும். ஸோ இதை வந்து தொடர்ந்து 48 நாட்கள் அவங்க ஜென்ம நட்சத்திரத்தில் ஆரம்பித்து காலையில் பிரம்ம முகூர்த்தத்திலோ அல்லது பஞ்சபட்சி நேரத்திலோ அவர்கள் சரியான நேரத்தை தேர்ந்தெடுத்து இவர்கள் பாராயணம் செய்யும் பொழுது ஒரு மிகப்பெரிய மாற்றம் இவங்க வாழ்க்கையில் கிடைக்கும். பெண்கள் மாதவிளக்கு டயத்தில் இதில் பூஜை அறையில் இல்லாமல் வெளியில் உட்காந்து இந்த திருப்புகளை பாராயணம் செய்யலாம். நீங்கள் வந்து போய் கடற்கரையில் போய் உட்காந்து கூட இந்த திருப்புகளை நீங்கள் வந்து பாராயணம் செய்யலாம். கோயிலுக்குள்ளே போய் உட்காந்து படிக்க முடியாது. ரொம்ப க்ரௌடு கச்ச கச்ச கச்சன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் கடற்கரையில் நிறையா கொஞ்சம் கூட்டம் குறைவாக இருக்கிற இடத்துல போய் உட்காந்து அப்படியே முருகனை நோக்கி அப்படியே முருகனை பாருங்கள், கும்பிடுங்க. கும்பிட்டு அப்படியே மனதுக்குள்ளே இந்த திருப்புகளை சொல்லுங்கள். எதற்காக நீங்கள் அங்கே வந்திருக்கீங்கன்றதை முருகன்கிட்ட சொல்லுங்கள். அவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறான். அந்த உலகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் உங்களை பார்த்துட்டான்னா வேலை முடிஞ்சு போச்சு. நீங்க போய் அவனை இப்படி ஃபிராக்ஷன் செகண்ட் தான் நம்ம போய் முருகனை போய் பார்க்க முடியும். ஆனா அதுக்குள்ள நம்மளை அப்படி ஸ்கேன் பண்ணி சரி போயிட்டு வா தம்பி, இதுக்கு மேல உன் நல்ல வாழ்க்கை போயிட்டு வா அப்படின்னு சொல்லி முருகன் அனுப்பிச்சிட்டாருன்னா ரொம்ப சிறப்பு. திருச்செந்தூர் போய் பல பேர் தன் வாழ்க்கையில் முன்னேறி இருக்கிறார்கள். துளாராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அருமருந்து. நிச்சயமா சாமி. உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு எந்த முருகனை வழிபடணும்? உடல் சார்ந்த பிரச்சனைக்கு சாமி உங்க பழனிக்கு கீழே இருக்கக்கூடிய திரு ஆவினன்குடி, இந்த பழனிக்கு போகும்போதே இவங்க திரு ஆவினன்குடிக்கு போயிடலாம். ரெண்டும் ஒன்னாவே தரிசனம் பண்ணிட்டு வரலாம். கீழேயே திரு ஆவினன்குடி இருக்கிறது, மேலே பழனி. மேக்சிமம் ஒரு சிலர் போறது உண்டு. ஒரு சிலர் நேராக போனோடனே அப்படியே பழனிக்கே போகிறோம், சாமியை கும்பிட்றோம், கடன் நேராக அங்கேருந்து வந்துடுறோம். வேற எங்கேயுமே போய் சாமி கும்பிட்றது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் பழக்கம்லாம் வச்சுருக்காங்க. நேராக போனால் பழனிக்கு போய் ரோப்கார் ஏறி சாமி கும்பிட்றோம். அந்த பழனி மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய விநாயகரை கூட பல பேர் வழிபடாமல் வந்து விடுகிறார்கள். ஆனால் திரு ஆவினன்குடி வந்து இவர்களுடைய உடல் சார்ந்த பிரச்சனைக்கு உண்டான கோயில். அது துளாராசிக்காரர்களுக்கு அதிகமாக வரக்கூடிய பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக வரும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதில் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள், இது சார்ந்த பிரச்சனைகள் இவங்களுக்கு நிறைய உண்டு. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இவங்க வந்து நேரத்துக்கு சாப்பிடாம போகிறது, அந்த டயட்டை மெயின்டைன் பண்ணாமல் போகிறது, இதெல்லாமே இவங்களுக்கு பிரச்சனையாக வரும். அவர்கள் திரு ஆவினன்குடியில் இருக்கக்கூடிய பெருமானை, 6 படை வீடுகளில் திரு ஆவினன்குடியும் ஒரு படை வீடு.
ஸோ அங்கே போய் அங்கே சரவண பொய்கை அங்கே பக்கத்தில் தான் இருக்கிறது. சரவண பொய்கையில் போய் நீங்கள் நீராடிட்டு அங்கே போய் திருஆவினன்குடியில் இறைவனை வழிபடுறது ரொம்ப சிறப்பு. ரொம்ப உடல்நல பிரச்சனையாக இருந்தால் நீங்கள் போய் பழனியில் மொட்டை அடிச்சுக்கிட்டு சரவண பொய்கையில் போய் குளிச்சுட்டு திருஆவினன்குடி வழங்கிட்டு மேலே போய் பழனியில் போய் சாமி கும்பிட்டு வரலாம். நிச்சயமா சாமி. இந்த மொட்டை அடிக்கிறதுல சாமி நமக்கு ஒரு பெரிய ஒரு தத்துவத்தை சொல்லிட்டு போயிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து எதையாவது ஒன்று உடம்புல இருந்து இழக்கணும் அப்படிங்கிறக்கா நம்ம மொட்டை அடிக்கிறோம். நம்ம போய் முடியை கொடுக்கறதுனால முருகன் ஒன்றும் பெரிய ஆளாயிர போகிறது கிடையாது. முருகன் வந்து யார்கிட்டையும் முடிய கொடு, எனக்கு மொட்டை அடிச்சுக்க, கையை வெட்டிக்க, காலை வெட்டிக்கன்னுலாம் யார்கிட்டையும் சொல்லலை. நான் இதை வந்து சமுதாயம் சார்ந்த ஒரு விஷயமா எப்படி பார்க்குறேன்னா, நீங்கள் எத்தனையோ ஜாதிகள் சொல்கிறோம், உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, அந்த ஜாதி, இந்த ஜாதின்னு எத்தனையோ ஜாதி சொல்கிறோம். ஆனால் மொட்டை அடித்ததுக்கு அப்புறம் பாருங்க எல்லா முடியும் ஒன்றாத்தான் இருக்கும். அதில் எந்த முடிக்காவது இது உயர்ந்த ஜாதி முடி, இது தாழ்ந்த ஜாதி முடின்னு போய் கோயிலில் போய் கண்டுபிடிக்க முடியுமா? கோயில் அன்னைக்கு வந்து சமத்துவத்தை வச்சிருக்காங்க சாமி. நீ வந்து மொட்டை அடிச்சுட்டேன்னு வச்சுக்க, இந்த முடி இருக்கு இல்லையா, இந்த முடி இது தலையில் இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு வந்து மரியாதை. அது கீழே விழுந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அப்புறம் எல்லாமே சமந்தான். அதனால போய் தலை வணங்கி நம்ம இறைவன்கிட்ட போய் வணங்குறோம். ஏன் வந்துட்டு போய் மண்டிடுறோம்? இந்த தலை யாருக்கும் வணங்காத தலை உனக்கு வணங்கட்டும், உன் முன்னாடி நான் மண்டிடுறேன், அவ்வளோதான். ஒருத்தர்கிட்ட போய் காலில் விழுந்து வணங்குறோம் அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட போய் மண்டிடுறோம் அப்படின்னா, யாருக்கும் வணங்காத தலை உனக்காக வணங்குகிறது, நீ என்னை காப்பாற்றுவாய் அப்படிங்கிறதான் விஷயம். இதில் ஒரு உலக சமாதானமே இதுக்குள்ள அடங்கி இருக்கிறது. இதில் வந்து நான் பழனியில் போய் மொட்டை அடிச்சிருக்கேன். என் குருநாதர் சொல்லி நான் பழனியில் போய், தந்தையார் ரொம்ப உடல்நலம் இல்லாமல் இருந்தபோது ஒரு முறை நான் போய் பழனியில் போய் மொட்டை அடிச்சுட்டு வந்து என் தந்தையார் மீண்டும் வீட்டுக்கு வந்தார். அப்போது 2016 நினைக்கிறேன். அந்த காலகட்டத்தில் நான் போய் பழனியில் போய் மொட்டை அடிச்சுட்டு வந்திருக்கேன். அது ஒரு பழைய ஃபோட்டோ கூட என்கிட்ட இருக்குது, அடிக்கடி பார்த்துக்குவேன் அந்த ஃபோட்டோவை. ஏன்னா இனி வாழ்க்கையில் மொட்டை அடிப்பேனா இல்லையான்னு எனக்கு தெரியாது. எனக்கு நல்ல விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் 2 இடத்துல மொட்டை அடிச்சிருக்கேன். ஒன்று பழனியில், இன்னொன்று காசியில். நானும் பார்த்துருக்கேன் சார், முகநூலில் போட்டிருப்பீங்க. முகநூலில் அந்த ஃபோட்டோ இருக்குது, காசியில். அதோட சரி, அதுக்கப்புறமேலு மொட்டை அடிக்கல. அதுக்கப்புறம் ஜடாமுடி விழுந்துருச்சு, அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டோம். நீங்கள் ரொம்ப உடல்நல பிரச்சனை, தீர்க்க முடியாத கஷ்டம், தீர்க்க முடியாத பிரச்சனைனா பழனியில் போய் மொட்டை அடிச்சுட்டு சரவண பொய்கையில் குளிச்சுட்டு போய் சாமி கும்பிட்டுவாங்க. திருஆவினன்குடி வணங்க வணங்க உங்களுக்கு நோய் பிணிகள் தீரும். உங்களுக்கு என்ன நோயாக இருந்தாலும் அது நோய் தீந்துரும் அப்படின்னா சாமி, திருஆவினன்குடி போயிட்டு வந்து நாளைக்கே நோய் தீந்துரும்னு இல்லை. நோயின் ஆரம்ப ஸ்டேஜாக இருந்தால் கோயிலுக்கு போனாலே சரியாயிடும். கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதற்கான மருத்துவர் உங்களுக்கு கிடைப்பார். இப்போ எனக்கு ஏதோ பிரச்சனை, நான் ஒரு மருத்துவரை தேடுறேன். எனக்கு சரியான மருத்துவம் கிடைக்கணும்ல முதல்ல. நான் ஏதோ ஒரு மருத்துவத்தை செஞ்சு அது சரியில்லாமல் போய் அதில் கஷ்டப்படுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? ஆப்ரேஷன் பண்ணி ரீஆப்ரேஷன் பண்ணுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க சாமி? ஸ்கல் ஆப்ரேஷன் பண்ணி சரியாக வராமல் திரும்ப ரீஆப்ரேஷன் பண்ணவங்க எத்தனை பேர் இருக்காங்க? இந்த வயிற்றை கிழிச்சு பெண்களுக்கு தைக்கும் பொழுது சரியாக தையல் போடாமல் விட்டு, அல்லது அந்த அவங்க ஏதாவது முன்ன பண்ண எந்திரிச்சு அந்த தையல் பிரிந்து திரும்ப போய் தைச்சு, அந்த மாதிரி எத்தனை வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் பாதிக்கப்படுறவங்களெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். அந்த மாதிரி நடக்காம தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு செல்வதற்கும், நல்ல மருத்துவம் கிடைப்பதற்கும், நல்ல மருத்துவர் கிடைப்பதற்கும் திருஆவினன்குடி உங்களுக்கு வழிவகை செய்யும் அப்படிங்கிறதா சாமி விஷயமே. அருமை சாமி. சாமி இவங்களுக்கான திருப்புகள்: நாதவிந்து கலாபி நமோ நம, வேத மந்திர ஸ்வரூபா நமோ நம, ஞான பண்டித சுவாமி நமோ நம, வெகு கோடி அப்படிங்கிற இந்த திருப்புகளை இவங்க தொடர்ந்து பாராயணம் செய்தால் இவங்களுக்கு வந்து உடல்நிலையில் நிறைய நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். அதாவது நாதம் விந்து தான் ஒரு மனிதனுடைய உடல்நிலை எவ்வளவு சரியாக இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது. உயிர் சக்தின்னு சொல்லுவாங்க. உயிர் சக்தி தான் அந்த உடம்பு நல்ல உயிர் சக்தி பெருக வேண்டும். ஸோ அதனால தான் திருஆவினன்குடியில் போய் இந்த பாட்டை வந்து பாடியிருக்காரு. சரி, எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச வார்த்தை, நான் நேற்று கூட சொல்லும்போது சொன்னேன், ராஜ கம்பீர நாட்டாளும் நாயக வயலூரா அப்படிம்பார். வயலூரனை பற்றி திருஆவினன்குடியில் போய் பாடுறார். வயலூர்லேயும் நீ இப்படி தான் இருக்க, திருஆவினன்குடியில் நீ இப்படி தான் இருக்கிற அப்படிங்கிற விஷயம். இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா வேற எந்த தெய்வத்துக்கு அப்படியெல்லாம் போட்டு வரல. ராஜ கம்பீர நாட்டாளும் நாயகா அப்படிங்கிற ஒரு விஷயம். அது அந்த பாட்டை வந்து கேட்கும்போது அப்படியே மெய்மறந்து கேட்கலாம். இந்த திருப்புகளை நான் எப்போ போட்டாலும் அப்படியே அதை தாண்டி அப்படி அதில் உருகிடுவோம். அப்படியே திருப்புகளுக்கு உருகாத நெஞ்சே கிடையாது. நிச்சயமா. அதில் வந்து இவர் ஒரு அருமையான பாடல்களில் பாடியிருப்பார். அப்படியே உருகி அதில் நீங்கள் அதோடையே கலந்துடலாம். எல்லாருமே பாடியிருக்காங்க இந்த திருப்புகளை. நாதவிந்த பாடாத பாடகரே கிடையாது, எல்லாரும் பாடியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச திருப்புகள் அது.
ஸோ நீங்கள் உங்களுக்கு உடல்நிலையில் பிரச்சனை இருந்தால் நேராக இந்த திருப்புகழை 48 நாட்கள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பாராயணம் செய்யுங்கள். உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் இயலவில்லை என்றால் பஞ்சவச்சி நேரத்தில் பாராயணம் செய்யுங்கள். பெண்கள் பூஜை இறங்கி வெளியிலிருந்து இந்த திருப்புகழை சொல்லலாம். நீங்கள் 48 நாட்கள் முடித்துவிட்டு ஒரு நாள் நீங்கள் நேராக திருஆவணன்குடியே போய் அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா நாகலிங்க மரம் ரொம்ப சிறப்பு. அங்கே போய் மரத்தடியில் போய் உட்கார்ந்து இந்த திருப்புகழை படித்து விட்டு வரலாம். இறைவனை நோக்கி பாடலாம். வாழ்க்கை மேலும் மகிழ்ச்சியாக இருக்கும். நெஞ்சார்ந்த நன்றிகள் சாமி. சுகமே சொல்க. சுகமே சொல்க சாமி.